சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இனிமேல் இந்த பிரார்த்தனையோட பதிவு ஒவ்வொரு நாளும் வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய பிரார்த்தனையை மீண்டும் வலுப்பெற்று இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர்றதுக்கான நிறைய விதமான விஷயங்களை நம்ம சாயப்பக்கிட்ட கொண்டு சேர்த்து அவருடைய ஆசீர்வாதத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பா கிட்ட வேண்டி இந்த பிரார்த்தனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக கோமதி. இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சம்மந்தப்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையால் சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றி அதை தாண்டி போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் அந்த வியாதிகளை தாங்கிக்கக்கூடிய உடலையும் இவங்களுக்கு கொடுத்து சீக்கிரமாக ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக விஜயராஜ். இவருக்கு ரொம்ப நாளாகவே மைக்ரைன் பிரச்சனை இருக்குது. இந்த மைக்ரைன் பிரச்சனை சீக்கிரமாகவே இவருக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக ராஜேஷ்குமார். இவர் ரொம்ப வருஷமாக ஒரு வேலைக்காக வேண்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். யாருக்காக இருந்தாலும் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு கேட்ட மாதிரியான ஒரு வேலை, அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரியான ஒரு வேலை சாயப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். அடுத்ததாக சுபாஷினி. இவங்களுக்கு வார இறுதியில் ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமில் அவங்க வின் பண்ணிட்டாங்க, அதாவது பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப் மூலமாக இவங்களுடைய குடும்பம் செழித்து விளங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேண்டுதலை இவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணிங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த நாளில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளும் சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தை பார்த்துருக்கணும். இந்த குழந்தைகளால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடந்திருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய தூண்களாகவும் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விதமான பிரச்சனைகள். எல்லா உயிரினங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மனித உயிரினங்களும் சரி, இல்லை வேறு எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே மாற்றி மறந்து அதற்கான ஒரு மிகப்பெரிய வழியை சாயப்பா கொடுக்கணும். அந்த வழியின் மூலமாக அந்த உயிரினங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஒரு சக்தியையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாளில் நிறைய பேர் நிறைய விதமான நோய்களுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. நிறைய விதமான பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க, கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. தங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஏக்கத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இந்த ஒரு வேண்டுதலை வச்சு இந்த பதிவை கேட்டுட்ருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்காகவும் இந்த பிரார்த்தனை மிகவும் சந்தோஷமாக, நிம்மதியாக, நிச்சயமாக இதை சாயப்பா நடத்தி கொடுக்க போகிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை நம்ம முடிக்கலாம். நம்ம அன்பேசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைகளும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.